ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே கியூட்டான ஒரு ஹார்ட் வார்மிங்கான கொரியன் மினி ட்ராமாவை தான் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஸ்கூல் ட்ரெஸ்ல இருக்கா இல்லையா, இவ தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். அவளுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா அவளுடைய க்ரஷ் மட்டும் கிடையாது. இவன் வந்துட்டு ஹீரோயின் அக்காவோட பாய் ஃப்ரெண்டும் கூட. ஆக்சுவலா ஹீரோயினோட அக்காவும் இவங்களும் லவ் பண்றாங்கன்னு சொல்லி தெரியறதுக்கு முன்னாடியே இவளுக்கு தான் அவன் மேல க்ரஷ் இருந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுமே இவளால எதுவுமே பண்ண முடியல. அவன் மேல இருக்க க்ரஷையும் இவளால நிறுத்திக்க முடியல. ஸோ இப்போ கூட அவன் மேல க்ரஷ்ல தான் இருக்கா. உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவன் தான் கேட்டுட்டு இருக்கான், உனக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அதையே ஆர்டர் பண்ணலாம், இது பண்ணட்டுமா இல்ல அது பண்ணட்டுமான்ற மாதிரி மெனு கார்ட்லாம் வச்சு கேட்டுட்டு இருக்கும் போது இவன் என்னடானா எனக்கு ரெண்டுமே பிடிக்கும், நீங்க ரெண்டுமே ஆர்டர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றான். அதுவும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. அவனும் கேட்டுட்டு சரி ஓகே உனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் ரெண்டுத்துமே ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா ஹீரோயினோட அக்காவுமே வந்துடுறா. ஆக்சுவலா 3 பேருமே தான் சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க போல. ஸோ இப்போ அக்கா வந்ததுமே எதுக்காக இவ்வளோ டிஷ் ஆர்டர் பண்ண போறீங்க, இவ்வளோலாம் வேண்டாம், கம்மியா பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டோடனே ஹீரோயினுக்கு வந்து கோவம் வருது. ஆல்ரெடி அக்கா தங்கச்சி 2 பேருக்குமே 7ஆம் பொருத்தம் தான் போல, ஒத்து போகவே போகாது. அப்ப பாரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இவ இப்படி சொன்னதுமே ஹீரோயின் வந்து இல்ல வேண்டாம் எனக்கு ரெண்டுமே தான் வேணும்ன்ற மாதிரி கேட்க உடனே ஹீரோயின் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்துட்டு சரி பரவாயில்ல விடு, அவ தான் சாப்பிட்றேன்னு சொல்றாள், அப்புறம் என்ன வாங்கி கொடுப்போன்ற மாதிரி அவன் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டோடனே ஹீரோயினுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள ஒரே குஷியாயிருச்சு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அந்த டைம்னு பார்த்து ஹீரோயின் அக்காவுக்கு வந்து ஏதோ ஒரு கால் வருவோம். அந்த பேஸ்ட் வரதுக்காண்டி அவங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து அந்த பையன் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா, நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலாமா, நீங்க நானு அக்கா எல்லாருமே சேர்ந்து எங்கேயாச்சும் வெளியே போலாமான்ற மாதிரி கேட்கும்போது இவனும் போலாமே எங்க போலான்ற மாதிரி கேட்க அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அங்க போலாம் ஜாலியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றா. ஆனா அது கேட்ட உடனே ஹீரோயின் அக்கா பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, ஆக்சுவலா அவனோட பேர் வந்துட்டு கிம்மே. அவன் என்ன சொல்றானா, இல்ல அங்க போனா அவங்க அக்காவுக்கு பிடிக்காது, அவளுக்கு அது போல கூட்டமா இருக்க பிளேஸ்லாம் பிடிக்காது, ஸோ அதனால அங்க வேணான்ற மாதிரி சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு இவ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அவ வரலனா என்ன, அவளுக்கு பிடிக்கலன்னா அவ வர வேணாம், நம்ம 2 பேரும் போகலாம், வேணும்னா நீங்க வந்து ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, அப்படி போனா நமக்கு டிக்கெட்லாம் கூட ஃப்ரீ தான், கப்பல் மாதிரி நம்ம 2 பேரும் போயிட்டு வரலான்ற மாதிரி வாயை விட்டுருவோம். அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இங்க பாரு எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டி நீ வராத, நான் இவ்வளோ தூரம் உன்கிட்ட கேரிங்கா பாசமா நடந்துக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் நீ என் கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சின்றதுனால மட்டும்தான், அதனாலதான் உன்கிட்ட நான் பாசமா நடந்துக்கிறேன். ஆனா இப்படி நீ அடிக்கடி உன் லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்ற மாதிரி அவளை கொஞ்சம் ஹாஷா திட்டி விட்டுடுறான். ஏன்னா அவன் பேசினதும் தப்பு தான் இல்ல. ஸோ அதை கேட்டதுமே அவனுக்கு கோவம் வந்துருச்சு, அதனால தான் திட்டி விட்டுட்டான். அந்த டைம்ல பார்த்து இப்ப ஹீரோயினோட அக்காவும் கால் பேசி முடிச்சிட்டாங்க வர. இவன் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா விட்டுட்டான். அந்த பிரச்சனையை எதுவும் பெருசெல்லாம் பண்ணல. இவளும் அப்படியே ஒரு மாதிரி சோகமாவே உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட் அதை கேட்டுட்டு நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு அவர் மேல முன்னாடியே க்ரஷ் இருந்துச்சு தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்கப்புறம் உங்க அக்காவும் அவங்களும் டேட் பண்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ அமைதியா இருக்க வேண்டியதானே, தேவையில்லாம பேசி ஏன் இப்படி வாங்கி கட்டிக்கிறேன்ற மாதிரி கேட்க நான் என்ன பண்ண முடியும், எனக்கு க்ரஷ் வந்துருச்சு, அதை என்னால விட்டு கொடுக்கவும் முடியல, அதுக்கு நான் என்ன பண்ணட்டோன்ற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா. சரி அதுக்கு என்ன பண்ண முடியும், மேபி ஒருவேளை அவருக்கு ஒன்னு பிடிக்காம ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சியா போயிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக உன்கிட்ட கொஞ்சம் பாசமா பேசிட்டு இருக்கலாம். யோசிச்சு பாரு, நீ கூட சொன்னியே நான் கேட்டதுனால அவர் 2 டிஷ்மே வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு, நீ அந்த 2 டிஷ்ஷுமே வேணும்னு சொல்லி கேட்கும் போது அவர் மனசுக்குள்ள என்ன தெரியுமா நினைச்சிருப்பாரு, இந்த பொண்ணு சரியான தீனி பண்டாரம் போல, எது கொடுத்தாலும் தின்னுவா போல, சோ எதுக்கு தேவையில்லாத வம்பு, அதனால அவ கேட்கிற 2த்தையுமே வாங்கி கொடுத்துருவான்ற மாதிரி கூட அவர் நினைச்சிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அவர் ஒன்றும் அப்படிலாம் நினைக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படி 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு பார்த்தா ஒரு பையன் வரான். இவனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அது மட்டும் இல்ல இவன் வந்துட்டு ஹீரோயின் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா கிம், அவனோட தம்பியும் கூட. அது மட்டும் இல்லாம இவன் தான் இந்த டிராமாவோட ஹீரோவுமே. இவன் இப்ப இவ சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன மூஞ்சி இது இவ்வளவு கேவலமா இருக்கு, ஏன் இப்படி நீ சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கவும் இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. உடனே வாயிலே அடிச்சுட்டு போயிடுறா. இவன் வேற நாக்க கடிச்சுக்கிட்டான் போல, ஏன் நில்லுடி உனக்கு இருக்குன்ற மாதிரி கத்திட்டு இருக்க. இவ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இவ பாட்டுக்கு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. அப்படியே போகும்போது வாய்ஸ் ஓவர் வேற, பார்க்கவா இப்படி இருக்கான், ஆனா இவனுக்கும் அவங்க அண்ணாக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அவர் எப்படி ஜென்டில்மேனா நடந்துக்கிறாரு, இவ என்ன இப்படி லூசுத்தனமா நடந்துக்கிறானேன்ற மாதிரி அவனை திட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கா. இப்ப அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு வீட்டுல உட்காந்து ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் நோட் பண்றா. ஆக்சுவலா இவ வந்துட்டு ஹீரோவோட புக்கை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டா போல. ஆக்சுவலா ஹீரோவும் இவளும் பக்கத்து கிளாஸ் தான். ஆனா அடிக்கடி ஹீரோ பார்த்தா இவளோட கிளாஸ்ல தான் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பான். ஏன்னா ஹீரோக்கு வந்து இவ மேல க்ரஷ் இருக்கு, அது இவளுக்கே தெரியாது. சோ இப்ப திடீர்னு புக்கை மாத்தி எடுத்துட்டு வந்தனால இவ என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் உடனே யோசிச்சுட்டா, இப்ப மட்டும் இந்த புக்கு கொடுக்குற சாக்குல நம்ம வீட்டுக்கு போனோம்னா கண்டிப்பா நம்மளுடைய க்ரஷை பார்த்துட்டு வரலாமேன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த செகண்டே பார்த்தா ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்து நின்றுட்டு இருக்கா. வந்து காலிங் பெல் அடிக்கும் போது அவன் தான் வந்து கதவு திறக்கிறான். ஆல்ரெடி கால் பண்ணி இது போல நான் வரேன் புக்கு மாறிடுச்சுன்னு சொல்லிட்டா போல. அவனும் ரெடியா அதுக்கேற்ற மாதிரி புக்கை மாத்திக்கிட்டு
இந்த கிளம்புன்ற மாதிரி அப்படியே வாசலோட அனுப்ப பார்த்தா இவ உடனே ஏய் இருப்பா இருப்பா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டுமான்ற மாதிரி கேட்குறா. திருந்தவே மாட்டலன்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் உள்ள விடவும் இவ வரதே அவனுடைய அண்ணாவை பாக்குறதுக்கு தானே. ஸோ அவன் எங்க இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்துட்டே வரும்போது அங்க பார்த்தா அப்பதான் அவன் சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவ்வளவு அவனை பார்த்த உடனே பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே அவன் தூங்கிட்டு இருக்கான்றது தெரிஞ்சவன் கிட்ட சும்மா பேச்சு கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஏதோ அவன் ட்ரிங்க் பண்ணிருக்க மாதிரி ஸ்மெல் வரவும் உண்மையாவே ட்ரிங்க் பண்ணிருக்காரா என்னன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மோந்து பாக்குறதுக்காண்டி கிட்ட போகும்போது தெரியாதனமா கிஸ் வேற பண்ணிடுறா. இதை வேற கரெக்டா அப்பதான் ஹீரோ அங்க வந்திருப்பான். அவனுமே பார்த்துட்டான். இவளுக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்படியே கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் பார்த்தா காலைல ஸ்கூலுக்கு வந்ததுமே ஹீரோவை கூட்டிட்டு வந்து நேற்று நடந்ததை நீ பார்த்துட்டியான்ற மாதிரி கேட்குறா. அவன் என்னத்த சொல்றேன்ற மாதிரி கேட்க இல்ல நேற்று உங்க வீட்டில் நடந்துச்சே அதை நீ பாத்தியான்ற மாதிரி கேட்கும்போது ஓ அதுவா நான் பார்த்தனேன்ற மாதிரி சொல்றான். ப்ளீஸ்பா தயவு செஞ்சு அதை யார்கிட்டயுமே சொல்லிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் உங்ககிட்ட கெஞ்ச கேட்குறேன்ற மாதிரி சொல்ல முடியாதே. உங்க அக்கா கிட்ட சொல்லலான்னு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீ என்ன பண்றதா இருக்கேன்ற மாதிரி கேட்குறான். ப்ளீஸ் நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் தயவு செஞ்சு இதை சொல்லிடாத தெரியாம தானே நடந்துச்சுன்ற மாதிரி கேட்க சரி ஓகே அப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்பல இனிமே எனக்கு எல்லா வேலையும் நீ தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்றன்ற மாதிரி கேட்க அதெல்லாம் போக போக புரியும் வெயிட் பண்ணி பாருன்ற மாதிரி சொன்னவன் அடுத்த நாள்ல இருந்து பார்த்தா அவளை பங்கமா வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான். அவன் கிளீன் பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையுமே இவகிட்ட கொடுத்து பண்ண சொல்றது. அடிக்கடி அவளை வெண்டிங் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி வேலை வாங்கிட்டே இருக்கான். இவளுக்கு செம கடுப்பாகுது. இப்ப கூட குப்பை அள்ளி போடுறது இவனுடைய வேலை போல அதை கூட இவ்வளவுதான் பண்ண சொல்லிட்டு இருக்கான். இவளும் கடுப்புல அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது கேட்குறா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படி வந்துட்டு அடிமையா வேலை பார்த்துட்டே இருக்கிறது இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது இருக்கு நம்ம கிராஜுவேட் ஆகி போவோம்ல அது வரைக்கும் நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றான். இவ செம்ம டென்ஷன் ஆயிடுறா. ஏன்னா இவனுக்கு மட்டும் வேலை வாங்கினா பரவாயில்ல இவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும்னா கூட அதுக்கும் இவ்வளவுதான் அனுப்பி வேலை வாங்குறான் போல. ஸோ அதனாலதான் இவ பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. ஏன்டா இப்படி பண்ற உங்க அண்ணன் மாதிரியே நீ இருக்க மாட்டியே ஏன் நீ மட்டும் இப்படி டிஃப்ரெண்டா இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது ஏன் என் அண்ணனை மாதிரி நான் இருந்தா உனக்கு என்னையும் பிடிச்சிருமான்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றேன்ற மாதிரி கேட்க ஒன்றும் இல்லை நல்ல வேலை உனக்கு எங்க என்ன பிடிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு நான் அவனை மாதிரி இல்லாததே நல்ல விஷயம் தான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குடா சேர்த்து வச்சு பழி வாங்குறனா இல்லையா பாருன்ற மாதிரி புலம்பிட்டே நின்றுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது கரெக்டா ஹீரோ பார்த்தா அவளுடைய கிளாஸ்க்கு வந்து நின்றுட்டு இருக்கான். வா மாட்னியான்ற மாதிரி கூப்பிட இவளுக்கு இப்போ என்ன வேலை வாங்க போறானுன்ற மாதிரி பயமா இருக்கு. உடனே ஃப்ரெண்டை திரும்பி பாக்குறா. ப்ளீஸ் டி நீயும் என் கூட வரியான்ற மாதிரி கேட்க நீயாச்சு அவனாச்சு நடுவுல என்ன இழுக்காதீங்கன்ற மாதிரி அவ பார்த்தா நைஸா நடந்துட்டா. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஸோ இவன் கூட தான் இப்போ போய் ஆகணும். ஏன்னா வீட்டுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா தான் எப்பவுமே போவாங்க. ஸோ இப்போ போயிட்டு இருக்கும்போது இந்த பேக் ரொம்ப வெயிட்டா இருக்கு எடுத்துவான்ற மாதிரி சொல்றான். இவளும் ப்ளீஸ் என் பேக்கே ரொம்ப வெயிட்டா இருக்கு என்னை விட்டுறேன்ற மாதிரி கேட்க ஏன் அப்படி என்ன உன் பேக்ல வச்சிருக்கேன்ற மாதிரி இவனும் தூக்கி பாக்குறான். பார்த்தா பேக் உண்மையாவே வெயிட்டா தான் இருக்கு போல. சோ இவனுக்கும் லைட்டா கொஞ்சம் பாவம் வரவும் கூடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவ பேக பார்த்தா இவனே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. ரெண்டு பேருக்கும் வீடு கூட பக்கத்துல தான் போல. ஆனா டைரக்ஷன் மட்டும் கடைசியா வேற பக்கமா போகணும் போல. சோ இப்ப கிட்ட வந்ததுமே ஹீரோ வந்துட்டு இந்த அவன் பேக் புடின்ற மாதிரி அவ கிட்ட கொடுக்க அவளும் அதை வாங்கிட்டு பாத்தியா நீ உன் பேகை என்கிட்ட கொடுத்து தூக்கிட்டு வர சொன்ன ஆனா உனக்கே தெரியாம நான் நைஸா என் பேகை உன்கிட்ட கொடுத்து தூக்கிட்டு வர வச்சேன்லன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை ஒழுங்கேத்தவும் இவனும் அவ பண்ற மாதிரியே ஒழுங்கு காட்டிட்டு போ ரொம்ப பண்ணாதன்ற மாதிரி பேகை கொடுத்து அனுப்பி விட்டுடுறான். ஆனா ஆக்சுவலாவே பார்த்தா இவன் தெரியாமலாம் தூக்கிட்டு வந்திருக்க மாட்டான். அது உண்மையாவே வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவன் தூக்கிட்டு வந்திருப்பான். அதுதான் இவளுக்கு தெரியாதுல. சோ இவ ஏதோ நம்ம தான் அவனை வேலை வாங்கிட்டோன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா. கட் பண்ணி இப்ப அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவ கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அவகிட்ட வந்து அவளை மோந்து பார்த்துட்டு இருக்கான். என்னடா பண்ற நீன்ற மாதிரி கேட்கும்போது உன் மேல எனக்கு மில்க் ஷேக் வாசனை வருது ஒழுங்கா சொல்லு மில்க் ஷேக் வாங்கி குடிச்சியான்ற மாதிரி கேட்டுட்டு அப்படியே டெஸ்குள்ள கைய விடுறான். பார்த்தா மில்க் ஷேக் அங்கதான் இருக்கு. என் காசுல தானே வாங்கினேன்ற மாதிரி கேட்கறான். என்னன்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலா இவன் வந்துட்டு அவகிட்ட காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் போல. அதுல பார்த்தா இவன் மீதி காசை ஆட்டையை போட்டாலா என்னன்னு தெரியல. அதனாலதான் இப்ப வந்து இவன் கேட்டுட்டு இருக்கான். இதை என் காசுல தானே வாங்கினேன் ஒழுங்கா மீதி காசை கொடு என்கிட்ட இப்ப காசே இல்லைன்ற மாதிரி கேட்கும்போது இல்ல நான் இதை உன் காசுல எல்லாம் வாங்கல சத்தியமா என் காசுல தான் வாங்கினேன்ற மாதிரி சொல்றான். இவன் நம்புற மாதிரி இல்ல பொய் சொல்லாத திருடிட்டியா காசுன்ற மாதிரி கேட்க இப்படி சொன்னதுமே அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. நான் தான் சொல்றேன்ல இதை நான் ஏன் காசுல தான் வாங்கினேன் உன் காசை நான் எடுக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாக்கெட்டை காமிக்கும் போது பாக்கெட்டுக்குள்ள கொஞ்சம் காசு வச்சிருந்திருப்பா போல. அதெல்லாம் பார்த்தா கீழே விழுந்துருச்சு. ஸோ அதை பார்த்ததுமே ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான் உண்மையாவே நீ என் காசு தானே திருடி இருக்கேன்னு சொல்லி அவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான். ஆனா இவளுக்கு அவன் அப்படி சொன்னதுமே அழுகியே வந்துருச்சு. சத்தியமா இது உன் காசு கிடையாது இது என்னுடைய காசு தான் என்னுடைய காசுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ அழுகவே ஆரம்பிச்சிடுறா. ஹீரோக்கே பார்க்கும்போது பாவமாயிருச்சு. அப்பதான் இப்ப அடுத்து பார்த்தா ஹீரோயின் உட்காந்து
ஃபர்ஸ்ட் எப்படி வந்து இவளுக்கு இவளுடைய அண்ணா மேல க்ரஷ் வந்துச்சுன்றத அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோயினோட அக்காவும் ஹீரோவோட அண்ணாவும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் போல ஸ்டார்டிங்ல. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு அவங்களோட அக்காவை பாக்குறதுக்காண்டி போயிருப்பா. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோவோட அண்ணாவை பார்த்திருப்பா. பார்த்ததுமே இவளுக்கு வந்து க்ரஷ் வந்திருக்கும். ஏன்னா அவன் ரொம்ப பாசமா இவகிட்ட கேரிங்கா நடந்துட்டு இருந்திருப்பான் போல. ஸோ அதனாலதான் இவளுக்கு பார்த்த உடனே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால அதுக்கப்புறமா அவங்க அக்கா கிட்ட போய் கேட்டிருப்பா, நீயும் அவரும் டேட் பண்றீங்களான்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அக்கா வந்துட்டு இல்லையே நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்ன்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதே மாதிரி அவங்க அண்ணன்கிட்டயும் கூட போய் கேட்டிருப்பா. அவனுமே வந்துட்டு அதே தான் சொல்லியிருப்பான் போல. ஸோ அதனாலதான் இவன் வந்துட்டு அப்ப நமக்கு க்ரஷ் இருந்தா ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு க்ரஷை வளர்த்துக்க ஆரம்பிச்சிருப்பா. ஆனா அதுக்கப்புறமா தான் இவங்க 2 பேருமே டேட் பண்றாங்கன்ற விஷயம் இவளுக்கு தெரிய வந்திருக்கும். ஏன்னா ஒரு நாள் 2 பேரும் கிஸ் பண்ணிருக்கிறத இவ பார்த்துட்டு இருப்பா. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும், அந்த க்ரஷை இவளால ஸ்டாப்பும் பண்ண முடியாம அவர்கிட்ட போய் இப்படி ஃபீலிங்ஸையும் சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பா. ஸோ அதெல்லாம் இப்ப ஹீரோ கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணவும் அவனும் கொஞ்சம் பாவம் புள்ளன்ற மாதிரி பார்த்துட்டு அவகிட்ட சரி நான் எப்பயுமே உன்னை ஒரு வெண்டிங் மிஷின் மாதிரி யூஸ் பண்றேன்னு சொல்லி என்னை திட்டிக்கிட்டே இருப்பல, இப்போ நான் உனக்கு ஒரு வெண்டிங் மிஷினா மாறுறேன் இந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்து அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்பதான் சொல்றான், ஆக்சுவலா உனக்கு எப்படி என் அண்ணனை பிடிச்சதுன்னே எனக்கு தெரியல. நீ அவனை வெளியே மட்டும் வச்சு பார்த்துட்டு அவன் ஏதோ அழகா இருக்கான் நல்லவனா இருக்கான்னு சொல்லிட்டு க்ரஷை வளர்த்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாதான் அவனுடைய சுயரூபம் என்னன்னே உனக்கு தெரியும். அவன் எவ்வளோ ஒரு பக்கா சோம்பேறி தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவங்க அண்ணன் பார்த்தா சரியான சோம்பேறி போல, போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட துவைக்க மாட்டான், டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பான், வீட்டை பெருக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான், க்ளீனாக கூட ரூமை வச்சுக்க மாட்டான் போல. ஸோ அதெல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் இருக்க ஒரு பையனை எப்படிதான் உனக்கு பிடிக்குதோ, வீட்டில் ஒரு வேலை கூட அவன் செய்யவே மாட்டான் தெரியுமா, எல்லா வேலையும் நான் தான் செய்யணும், அவனுடைய ட்ரெஸ்ஸையும் சேர்த்து நான் தான் துவைச்சு போடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் சொல்ல இவளும் அதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ கூட இவளால வந்துட்டு அவன் மேலே இருக்க க்ரஷ் எல்லாம் விட்டு கொடுக்க முடியல. ஏன் அவருக்காக நீ பண்ணா என்ன தப்பு, நீ அவரோட தம்பி தானேன்ற மாதிரி அப்பவும் அவனுக்கு தான் சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கா. இவனுக்கு செம கடுப்பாகுது, நீ எல்லாம் திருந்தவே மாட்டடின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அப்படியே கொஞ்சம் ஜாலியா பேச வச்சுட்டு எப்படியோ ஒரு வழியா அவளை சிரிக்க வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கும் வந்துட்டு இவன் மேல க்ரஷ் இருக்குல்ல. ஸோ அவ வந்துட்டு அடிக்கடி அவங்க அண்ணனை பத்தி பேசும்போது இவனுக்கு உள்ளுக்குள்ள அது கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதை வெளியே காட்டிக்காம உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் பார்த்தா இன்னைக்கு வந்துட்டு ஹீரோயின் அக்காவோட பர்த்டே போல. ஸோ அதனால கிம் என்ன பண்றான், அவளுக்கு பொக்கே எல்லாம் கொடுத்து கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணுன்றதுக்காக அது எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினை வச்சு அவகிட்ட கொஞ்சம் ரிகர்சல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்படி கொடுத்தா அவங்க அக்காவுக்கு பிடிக்குமா, அவ அதை வாங்கிப்பாளான்ற மாதிரி கேட்கும்போது எங்க அக்காவுக்கு முதல்ல பொக்கேவே பிடிக்காது, அவ அதை வாங்கிக்கவே மாட்டா, நீங்க வேணா எனக்கு கொடுங்கன்ற மாதிரி இவ அப்பவும் காமெடியா பேசிட்டு இருக்கா. இவன் பார்த்துட்டு அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கு கொடுக்கணும்னு தோணுது, ஸோ நான் கொடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பேஸ்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தா அக்கீம் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டான். இவளும் போயிட்டு என்ன உட்காந்துட்டீங்க வாங்க அப்புறம் லேட் ஆயிரும்ன்ற மாதிரி சொல்ல உன்னுடைய ஷூலேஸ் கலண்டு இருக்கு அதை கட்டிக்கோன்ற மாதிரி சொல்றான். இவளே அப்பதான் பாக்குறா ஷூலேஸ் உண்மையாவே கலண்டு தான் இருக்கு போல. ஸோ இப்ப அதை கட்டிக்கிட்டே இவ மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிறா, இவர் என்ன நம்ம மேல இவ்வளோ கேரிங்கா இருக்காரு, இப்படி இருந்தா எப்படிதான் நம்ம இந்த க்ரஷை போக வைக்கிறதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அடுத்து பார்த்தா ஒரு வழியா அவங்க அக்காவை பாக்குறதுக்காண்டியும் வந்தாச்சு. இவனும் வந்துட்டு அவங்க அக்காவுக்கு பொக்கே எல்லாம் கொடுத்துட்டு அவளுக்காண்டி ஹீல்ஸ் எல்லாம் புதுசா வாங்கிட்டு வந்திருப்பான் போல. ஸோ அதை பார்த்தா இவனே அவ காலில் மாத்தி விடுறான். அது பார்க்கும்போது தான் இவளுக்கு வந்துட்டு ஒரு விஷயமே புரியுது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளுடைய ஷூலேஸ் கலண்டு இருக்கும் போது அவன் என்ன பண்ணிருப்பான், ஒரு இடத்துல போய் உட்கார வச்சுட்டு நீயே கட்டிக்கோன்ற மாதிரி தானே அவகிட்ட சொல்லியிருந்திருப்பான். ஆனா இப்ப அவளுடைய அக்காவுக்கு போயிட்டு இவனே அந்த ஸ்லிப்பர் எல்லாம் போட்டு விடுறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு வந்துட்டு அவருக்கு உண்மையாவே நம்ம அக்காவை மட்டும் தான் பிடிச்சிருக்கு, அதனால நம்ம பண்றதுதான் தப்புன்றதெல்லாம் இவன் மண்டையில லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா உரைக்க ஆரம்பிக்குது. அப்பதான் அப்படி இன்னொரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலா ஹீரோ பார்த்தா இவளுக்கு இதே போல ஒரு தடவை பண்ணிருப்பான். இதே மாதிரி அவளுடைய ஷூலேஸ் கலண்டு அவன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்ணிருப்பான்னா அவளை உட்கார வச்சு அவனே அதை கட்டி விட்டுருப்பான். ஸோ அதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது இவளே லைட்டா இப்பதான் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கிறா. ஒருவேளை நமக்கு உண்மையாவே இவர் மேல இருக்கிறது க்ரஷ் எல்லாம் கிடையாதோ, நம்ம தான் எதுவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்ற மாதிரி யோசிச்சவ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம இவங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவளே கண்ட்ரோல் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டா அவளை. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட கொஞ்சம் பாசமா நடந்துக்கிறதுலாம் இவளுக்கு இப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கா. இப்ப அடுத்த செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட தான் கேட்கிறா, உனக்கு எதனால கிம் அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அக்கா என்னடனா பெருசா ரீசன்லாம் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடுறா. இவளுக்கு செம கடுப்பாகுது, ஏன் இப்படிலாம் நீ பண்றன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த கேக்கை சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அக்கா பார்த்தா ஒரே ஒரு பீஸ் கேக்கு மட்டும் இவகிட்ட கொடுத்துட்டு போறா. அப்போ உனக்கு வேணாமான்ற மாதிரி கேட்கும்போது இல்ல எனக்கு வேண்டாம் நீ ஏன் சாப்பிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு போறா. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு வந்துட்டு அக்கா நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கான்றதே புரியுது. ஏன்னா அடிக்கடி 2 பேருமே சண்டை போட்டுட்டே இருக்கிறதுனால இவளுக்கு வந்துட்டு அவங்க அக்காவை சுத்தமா பிடிக்காது. இப்ப பாரிவா நம்மளை திட்டிகிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு அவன் மேல கோவமாவே தான் இருப்பா. ஆனா அடிக்கடி அவங்க அக்கா இது போல பாசமா நடந்துக்கும் போதுதான் இவளுக்கு வந்துட்டு உண்மையாவே நம்ம அக்காவுக்கு நம்ம மேல பாசம்லாம் இருக்குன்றதே புரிய வருது. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே தான் உட்காந்துட்டு இருக்கா. அதே சமயம் அடுத்து பார்த்தா ஹீரோயினோட அக்காவும்
கிம்மும் மீட் பண்ணி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அக்காவோட கழுத்துல ஒரு செயின் இருக்கிறத கிம் நோட் பண்றான். இது என்ன புது செயின் புதுசா இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது ஆமா பர்த்டே கிஃப்டா வந்துச்சுன்ற மாதிரி சொல்றா. யார் கொடுத்தான்ற மாதிரி கேட்கும்போது ஒரு பையன் கொடுத்தான்றத சொல்றான். இதை கேட்டோடனே அவனுக்கு கோவம் வரும்ல. ஸோ அவன் ஒரு மாதிரி லைட்டா கஷ்டப்படுறான். ஆனா பெருசா அவகிட்ட வெளியே காட்டிக்கல. இவளும் பார்த்த உடனே ஏன் உனக்கு எதுவும் கோவம் வருதா, ஜெலஸா ஃபீல் பண்றியான்ற மாதிரி கேட்கும்போது சேச்ச இல்லையேன்ற மாதிரி சொல்லிட்டான். ஆனாலும் கொஞ்சம் கியூரியாசிட்டி வரவும் யார் அந்த பையன்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு தெரியாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அக்கா. பட் இவனுக்கு லைட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அதை வெளியே காட்டிக்காம உட்காந்துட்டு இருக்கான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோயின் ஹீரோ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிளாஸ்ல உட்காந்து கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. பப்ஜி மாதிரி விளையாடுவாங்க இல்லையா, ஸோ அதை விளையாடிட்டு இருக்கும் போது எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க போல. ஹீரோயின் மட்டும் தான் விளையாடிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது கடைசியா பார்த்தா அவளுமே அவுட் ஆயிட்டா போல. நானும் செத்துட்டேன், இப்போ என்ன பண்றதுன்னு மாதிரி கேட்டு ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் கியூட்டா ஒரு ரியாக்ஷனை கொடுக்க ஹீரோ அதை பார்த்துட்டு அவனே அறியாம சோ கியூட்ன்ற மாதிரி சொல்லிடுறான். இவ அப்படி சொன்னதுமே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பாக்குற பார்வையை பார்க்கணுமே, இப்போ அவ பண்ணது உனக்கு கியூட்டா இருந்துச்சான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்து கரெக்டா ஒரு பொண்ணு வந்துட்டு இது போல ஹீரோயினை டீச்சர் கூப்பிடுறாங்கன்ற மாதிரி கூப்பிடுவோம். அவங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, இப்போ அவ பண்ணது உனக்கு கியூட்டாவா இருந்துச்சுன்ற மாதிரி கேட்க ஏன் ஆமான்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பனா என்ன உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, அவன் மேல உனக்கு க்ரஷ் இருக்கான்ற மாதிரி கேட்கும் போது இவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே லைட்டா கொஞ்சம் பேசாமலே உட்காந்துட்டு இருக்கான். ஆனா ஃப்ரெண்டு வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டா, எனக்கு நல்லாவே தெரியுது உன் கிளாஸ் இது கிடையவே கிடையாது, பக்கத்து கிளாஸ்ல இருந்து அடிக்கடி நீ இங்க மட்டும்தான் வர, அதுவும் அவகிட்ட மட்டும்தான் பேசுற, வேற யார்கிட்டயும் பேசக்கூட மாட்ற, இதுலயே தெரியுது உனக்கு அவளை பிடிச்சிருக்குதானேன்ற மாதிரி கேட்க இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்புறம் ஏன்டா தேவையில்லாம இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க, அது போய் டைரக்டா அவகிட்டே சொல்ல வேண்டியதானேன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு லைட்டா பயமா இருக்கு போல. ஒருவேளை நான் அதை சொல்லி அவ வேணான்னு சொல்லிட்டானா அப்புறம் என்ன பண்ண முடியும், நாங்க ஃப்ரெண்ட்ஸாவாச்சும் இருக்கோம்ல, அப்படியே இருந்துட்டு போறோன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கேஷுவலா விட்டுட்டான். அடுத்து வந்து ஹீரோயினும் அவனும் மட்டும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் உடனே கேட்கறா, ஏன்னா ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவ வந்து கொஞ்சம் குத்து மதிப்பா இது போல உன் ஃப்ரெண்டு ஹீரோ இருக்கான்ல, அவனுக்கு நம்ம கிளாஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு மேல க்ரஷ் இருக்கான்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பா போல. இவ அப்பவாச்சும் அதை கண்டுபிடிச்சு அவன் கிட்ட போய் கேட்பான்ற மாதிரி அவ சொல்லியிருப்பா. ஆனா அதை இவ தப்பா எடுத்துக்கிட்டு ஒருவேளை இவனுக்கு உண்மையாவே வேற யார் மேலேயோ க்ரஷ் இருக்கு போலன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டு சொன்னா உனக்கு எங்க கிளாஸ் பொண்ணுல யாரோ ஒருத்தரை பிடிச்சிருக்காமே, யார் அதுன்ற மாதிரி கேட்டு கிளாஸ்ல இருக்க மொத்த கேர்ள்ஸோட நேமும் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்கா. இவன் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். கிளாஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்க பேரையும் நான் சொல்லிட்டேன்டா, உனக்கு அதுல யாரதான் பிடிச்சிருக்கு சொல்லி தொலையன்ற மாதிரி கேட்கும்போது இல்ல இந்த விஷயத்த அப்படியே விடு, ஏன்னா எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றான். சரி இப்ப அதனால என்ன பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னா அது இருந்துட்டு போட்டோம், நீ போய் ஒரு பக்கம் உன்னோட ஃபீலிங்ஸை சொல்லி வை. அவளுக்கு மேபி ஒரு வேளை அவங்க மேல இருக்கிறது ஜஸ்ட் க்ரஷா கூட இருக்கலாம், இல்ல ஒன் சைட் லவ்வா இருக்கலாம், அதை நினைச்சு நீ ஏன் கவலைப்படுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்ல எனக்கு நல்லா தெரியும் இது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இதை அப்படியே விட்டுரு, ஏன்னா இப்போ நான் போய் என்னுடைய ஃபீலிங்ஸ் அவகிட்ட சொல்லி அவ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டானா அப்புறம் அவளுக்கும் அது கஷ்டமா இருக்கும் எனக்கும் அது கஷ்டமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ பயப்படாம அவகிட்ட போய் சொல்லு, கண்டிப்பா அவ உன்னை அக்செப்ட் பண்ணிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்ற மாதிரி இவ ரொம்ப நம்பிக்கையா பேசும்போது சரி அப்போ நீ என்ன அக்செப்ட் பண்ணிப்பியான்ற மாதிரி இவன் பார்த்தா பட்டுன்னு கேட்டுடுறான். அதை கேட்டதுமே இவளுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, அப்ப அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது நம்ம தான் சொல்லிட்டு உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கொஞ்சம் முழிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. பேச்செல்லாம் தடுமாற ஆரம்பிக்குது. ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் தெரியாம கேட்டுட்டேன், நான் கேட்டதை அப்படியே மறந்துடு, இதை இதுக்கப்புறம் பெருசுப்படுத்தாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேஷுவலா விட்டுட்டான். இவ என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அக்கா வந்துட்டு இவளுடைய ரூம்ல இருக்கா. அதுவும் கையில இவளுடைய டைரி ஒன்று வச்சிருந்திருக்கா. அந்த டைரியில வந்து இவ அவங்க அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் மேலதானே இவளுக்கு க்ரஷ் இருந்திருக்கும். ஸோ அவனை பத்தி கொஞ்சம் எழுதி வச்சிருந்திருப்பா போல. அதை பார்த்ததுமே அது எல்லாத்தையுமே இவ படிச்சுட்டான்றது இவளுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ உடனே டென்ஷன் ஆகுறா, நீ ஏன் பர்மிஷனே இல்லாம ஏன் ரூம்குள்ள வந்து என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது நான் ஒன்றும் உன்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கறதுக்காக இங்க வரல, நீ தான் என்னுடைய லிப்ஸ்டிக்கை திருடி எடுத்துட்டு வந்து உன்னுடைய ரூம்குள்ள வச்சிருக்க, அதை எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி அவங்க அக்காவும் பார்த்தா இவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. இவளுக்கு செம்ம கடுப்பாகுது, லிப்ஸ்டிக் எடுக்க வந்தீங்கன்னா அதை மட்டும் எடுத்துட்டு போக வேண்டியது தானே, அப்புறம் ஏன் தேவையில்லாம நீ என்னோட டைரி எல்லாம் எடுத்து படிக்கிறேன்ற மாதிரி கேட்கவும் இங்க பாரு நான் இப்பவும் சொல்லிட்டேன், என்னோட பொருள் எதையுமே நீ எடுக்கவே கூடாது, அது எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டா கொஞ்சம் டபுள் மீனிங்ல சொல்லிட்டு போற மாதிரி தான் இருக்கு. அது இவளுக்குமே புரியுது. ஸோ அப்படியே அவங்க அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு இவ பார்த்தா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துடுறா. ஒரு கடையில வந்து உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா கிம் இருக்கான் இல்லையா, அவன் அங்க வரான். ஏன்னா அவங்க அக்கா தான் வந்து கால் பண்ணி இது போல அவ கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா, உங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாச்சும் இருக்காளான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுன்ற மாதிரி கால் பண்ணி சொல்லியிருந்திருப்பா போல. ஸோ அதனாலதான் இவனுமே கரெக்டா அவளை தேடி வந்திருப்பா. அந்த இடத்துல தான் இங்க பாத்திருப்பான். ஸோ 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கிம் தான் கேட்கறான், என்ன வீட்டுல சண்டை போட்டு வந்துட்டியாமே உண்மையான்ற மாதிரி கேட்கும்போது சண்டைலாம் போட்டுட்டு வரல,
சும்மா தான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன்ற மாதிரி சமாளிக்கிறா. ஆனா இவனுக்கு தான் அவ சண்டை போட்டு வந்திருக்கான்றது நல்லாவே தெரியும்ல. ஸோ நீ ஏன் இப்படிலாம் பண்ற, உங்க அக்கா பாவம் தானேன்ற மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இவளுக்கு கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணும்போது இவ உடனே கேட்குறா, உங்களுக்கு என் அக்கா மேல எப்பயுமே கோவமே வராதா, அவ எப்பயுமே ஏதோ அவ சொல்றது மட்டும்தான் கரெக்ட், அவ சொல்றதை தான் எல்லாருமே பண்ணணுன்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா டாமினேட்டாவே இருப்பா, உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கோவமே வராதா, இது வரைக்கும் நீங்க அவகிட்ட சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லையேன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா உங்க அக்கா சொல்றது என்னதான் லைட்டா கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருந்தாலும் ஒரு வகையில பொறுமையா யோசிச்சு பார்த்தா அவ சொல்றது எல்லாமே கரெக்டா மட்டும்தான் இருக்கும். அதேனால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்க அக்கா மேல எனக்கு கோவமே வராது, ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவளை லவ் பண்றேன்ற மாதிரி சொல்லும்போது இவ கேட்டோடனே அப்படியே வாமிட்ல எடுக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. கிம் பார்த்துட்டு வாயெல்லாம் உடைக்க போறேன்ற மாதிரி சொல்லும்போது, பின்ன என்ன நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா ரொம்ப ஓவரா இருக்கு, அப்ப இவ என்ன பண்ணாலும் நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அமைதியாவே இருப்பீங்கல்ல, அவகிட்ட சண்டைலாம் போடவே மாட்டீங்களான்ற மாதிரி கேட்கும்போது இவனும் அப்பதான் பார்த்தா ஆக்சுவலா ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். இவனுக்கு வந்துட்டு அவங்க அக்கா பண்றதுல ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிக்காதுதான். ஏன்னா அவ எப்பயுமே எது பேசினாலும் அதோ அவ சொல்றது மட்டும்தான் கரெக்ட், அவ சொல்றதை தான் எல்லாருமே கேட்கணுன்ற மாதிரி பேசிட்டு இருப்பா போல. ஸோ அதனால இவனுக்கு வந்துட்டு அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது லைட்டா கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். ஆனாலும் கடைசியா யோசிச்சு பார்த்தா அவ சொல்றது ஏதோ லைட்டா கொஞ்சம் கரெக்ட்ன்ற மாதிரி தான் தோணும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக்கையும் இவன் நினைச்சு பாக்குறான். ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு நாள் இவனும் ஹீரோயினோட அக்காவும் வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இவங்க கிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்க 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா இது வரைக்கும் உங்களுக்குள்ள சண்டையே வந்தது கிடையாது, அதை நான் பார்த்ததும் இல்ல, இப்போ வர எப்படி நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கூட சண்டையே போட்டுக்காம ஒன்னாவே இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினோட அக்கா வந்து சொல்லியிருப்பா, நாங்க 2 பேரும் என்ன சின்ன குழந்தைங்களா தேவையில்லாம விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு, நாங்க மெச்சூரான பசங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதை கேட்டுட்டு அப்ப கூட யார் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி பேசுறது, நான் மட்டும் எப்ப பார்த்து கால் பண்ணிட்டு இருக்கேனே, நீ ஏன் கால் பண்ணவே மாட்ற, நீ ஏன் மெசேஜ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கூட சின்ன சின்னதா கூட நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது கிம் உடனே சொல்றான், நாங்க இப்பெல்லாம் அடிக்கடி கால் பண்ணி பேசிக்கிறது கூட கிடையாது, ஏன்னா அவ ரொம்ப கிராஜுவேஷன் டேன்றதுனால பிஸியாவே இருக்கா, ஸோ அதனால எங்களுக்கு கால் பண்ணி பேச கூட டைமே இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் சொல்றான். ஏன்னா அவன் உண்மையாவே கால் பண்ண மாட்டா போல, இவன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டா போல. ஸோ அதனால அவன் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு அவங்க அக்கா என்ன பதில் சொல்றானா, அடிக்கடி கால் பண்ணி பேசினா மட்டும்தான் லவ்ன்றது அப்படியே இருக்குமா என்ன, டெய்லி கால் பண்ணி பேச முடியலனாலும் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கோம்ல, அதுவே எங்களுக்குள்ள ஒரு லவ்வை கிரியேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லி பதில் சொல்றா. இதெல்லாம் கேட்கும் போது இவனுக்கு வந்துட்டு ஆக்சுவலா அவன் வந்து கால் பண்ணவே மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பான். ஆனா அதுக்கு அவ இப்படி ஒரு பதில சொல்லவும் அதுல அவன் மேல கோவமும் பட முடியாதுல்ல. ஸோ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே அவன் வந்துட்டு அவ என்ன பண்ணாலும் அது கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படிதான் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இவ வந்துட்டு புதுசா ஒரு ஏதோ ஒரு பையனை கூட்டு வந்து இவனுக்கு இன்ட்ரோ கொடுத்துருப்பா போல. ஆக்சுவலா இந்த பையன் தான் பார்த்தா அவளுக்கு அந்த செயின் கொடுத்துருப்பான் இல்லையா பர்த்டேக்கு, அது கொடுத்ததே இந்த பையன் தான் போல. ஸோ அதை இவன் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அதை அவளே ஒத்துக்கல. இவன் கண்டுபிடிச்சதுனால இவனுக்கு லைட்டா கொஞ்சம் ஜெலஸ் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் காரணம் கிடையாது, இவளுக்கு வந்துட்டு எப்பயுமே ஏதோ ஒரு ஜூஸ் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது போல, அதை இவன் கூட இருக்கும்போது கூட அவ குடிக்கவே மாட்டா. ஆனா இப்போ இந்த பையனுக்கு அது பிடிக்கும்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவளும் வந்துட்டு அதை குடிக்க ஆரம்பிச்சிட்டா போல. ஸோ அது வந்து இவனுக்கு ஒரு மாதிரி இன்னும் கஷ்டமா இருக்கு. எதுவுமே பேச முடியாம அமைதியாவே இருக்கான். ஆனா அவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு கோவமும் வருது. ஆனா அதுக்கு அவ ஏதாச்சும் ஒரு வேலிடான ரீசன் சொல்லும்போது அந்த கோவமும் இவனுக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா அவ சொல்றது எல்லாமே கரெக்ட்னு சொல்லி இவனே நினைச்சுக்க ஆரம்பிச்சிடுறான். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் பண்ணிட்டு அவகிட்ட அந்த கோவத்தை வெளியவும் காட்ட முடியாம தான் இவன் இருக்கான் போல. ஸோ அதெல்லாம் தான் இப்ப நினைச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் வந்து, ஆனாலும் எனக்கு ஏன் தெரியல அவன் மேல செம்ம கோவமா இருக்கு, அவளை பார்த்தாலே எனக்கு திட்டணும் போலதான் தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை பார்த்து இவ கழுவி கழுவி ஊத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இவன் டென்ஷன் ஆகி அவ தலையிலே அடிக்கிறான். இங்க பாரு, அக்காவை அப்படிலாம் பேசாதன்ற மாதிரி சொல்லும்போது இவ அப்பவும் திட்டிகிட்டே இருக்கவும் இவன் மறுபடியும் அடிக்கிறான். ஏன் என்ன இப்படி அடிச்சுட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தா கரெக்டா ஹீரோ வந்து நிக்கிறான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்க. கிம் உடனே, சரி நீ வந்ததும் நல்லதா போச்சு, நீ இவளை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வான்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றான். ஆனா ஹீரோ டென்ஷன் ஆகி, முடியாது, உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா நீயே கூட்டிட்டு போய் விட்டு வான்ற மாதிரி சொல்லவும், ஏன் நீ போனா என்னன்ற மாதிரி 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டு, எப்பா சாமி நீங்க 2 பேருமே வர வேண்டாம், எனக்கு என்ன காலா இல்ல, நானே நடந்து போய்க்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ கோவமா இருந்து கிளம்பி போக உடனே ஹீரோவும் அவ பின்னாடியே போறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் உடனே கேட்கறா, இப்பதான் வரமாட்டேன்னு சொன்னேன், அப்புறம் ஏன் இப்ப நீ என் பின்னாடியே வரேன்ற மாதிரி கேட்கும்போது வேணடானா அதுக்கு பதில் சொல்லாம, இப்ப நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க போலியேன்ற மாதிரி கேட்கறான். ஏன் அப்படி கேட்கறேன்ற மாதிரி கேட்க, ஏன்னா எங்க அண்ணன் கூட தான் டேட்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியே, அதனாலதான் அப்படி கேட்கறேன்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் நீ என்ன லூசா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இனிமே நான் உன்னை தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன், ஸ்கூல்ல கூட உன்கிட்ட வந்து பேசி உன்னை டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன், ஸோ இனிமே நீ ஹாப்பியா இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க,
உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகல, எங்க அண்ணனுக்கும் உங்க அக்காக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு, அதனால இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உன் ரூட் கிளியர் தான், நான் இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் அப்படி சொல்லிட்டு போனதுமே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் சொன்னதை கேட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயினோட அக்கா பார்த்தா கிம்க்கு கால் பண்ணி அவளை நீ பாத்துட்டியா, அவ எப்போ வீட்டுக்கு வருவான்ற மாதிரி கேட்கும்போது இப்பதான் நான் அவளை அனுப்பி வச்சிருக்கேன், என் தம்பி தான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா, நீ ஒன்னும் பயப்பட வேணான்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா அடுத்து பார்த்தா அவன்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறா, எப்படி பேசுறதுன்னு தெரியாம லைட்டா ஏதோ யோசிக்கிற மாதிரியே இருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தா ரெண்டு பேருமே நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்து கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடுத்துக்கலான்ற மாதிரி பேசி வச்சிருந்திருப்பாங்க போல. ஸோ அதனால இத்தனை நாளா இவங்க கொஞ்சம் பேசிக்காம தான் இருந்திருப்பாங்க போல. இன்னைக்குதான் இது போல ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு இவ கால் பண்ணி பேசியிருக்கா. அப்பதான் அவங்க எதனால பிரேக் எடுத்துக்கிட்டாங்கன்றதே காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட அக்காக்கு பார்த்தா அவ அடிக்கடி தனியா இருக்கிறத தான் கொஞ்சம் விரும்புவா போல. ஸோ அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் தனியா உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா கிம் கிட்ட இருந்து பார்த்தா கால் வருது. இவளுக்கு கடுப்பாகுது, ஏன்னா இவளுக்கு தனியா இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அவ தனியா அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் இவன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவ அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, மெசேஜ் பண்ணாலும் அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா, அப்படியே விட்டுடுறா. அந்த டைம் தான் பார்த்தா அந்த புதுசா ஒரு பையனை இன்ட்ரோ கொடுத்துருப்பா இல்லையா, அந்த பையனை ஃபர்ஸ்ட் டைம் அங்க மீட் பண்ணிருப்பா. அவங்க கிட்ட பேசும்போது தான் ரெண்டு பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட்ன்ற விஷயம்லாம் தெரிய வந்திருக்கும். ஸோ ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தா அந்த பையனை இவ கிம்முக்கு இன்ட்ரோலாம் கொடுத்து வச்சிருப்பா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிம்க்கு லைட்டா கொஞ்சம் ஜெலஸியா ஃபீல் ஆகவே ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம எங்க ஒருவேளை நம்ம மேல இருக்க ஃபீலிங்ஸ் இவளுக்கு போயிருச்சு போல, இவனை எதுவும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு அவனே நினைச்சிட்டு இருந்திருப்பான். அதனாலதான் கிம்மே பார்த்தா அவகிட்ட நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலான்ற மாதிரி கேட்டிருப்பான் போல. அப்பா அம்மா அப்படி கேட்கும் போது இவளுக்கு அது சரின்னு பட்டிருக்கும். அதனாலதான் இவளுமே சரின்னு சொல்லி ஒத்துட்டு இருந்திருப்பா. ஆனா அப்படி பிரேக் எடுத்ததுக்கு அப்புறமா தான் இவ கிம்ம கொஞ்சம் அதிகமா மிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பா. சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தான் இப்ப அவன் கிட்ட என்ன பேசுறது அதுக்கப்புறமா தெரியாம யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்படி ஒரு பக்கம் இவங்களுடைய பிளாஷ்பேக் சொல்லி முடிக்க இப்ப அப்படியே பிரசன்ட்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தா ஹீரோயின் இப்பெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல போல. அவன் பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு வீட்டுக்கு தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தான் பின்னாடியே வரா. அவனை ஸ்டாப் பண்ணிட்டு நீ ஏன் இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ற, எப்பயுமே வீட்டுக்கு போகும்போது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தானே போவோம், நீ என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே வருவேன், நான் உன்னை திட்டிக்கிட்டே வருவேன், இதுதானே வழக்கம், ஆனா இப்ப என்ன நீ என்ன கண்டுக்காத மாதிரியே போயிட்டு இருக்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அவன் என்னடானா சாரி நான் பாட்டு கேட்டுட்டே போயிட்டு இருந்தேனா, அதான் நீ வந்தது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீ ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது, என்ன வேணும்னே தான் நான் அவாய்ட் பண்றேன்ற மாதிரி கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது, உண்மையாவே நான் மறந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் அவன் வேணும்னே தான் அவாய்ட் பண்றான் போல. ஸோ அது இவளுக்கு புரியுது. லைட்டா கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. எனக்கு நீ இப்படி இருக்கிறது சுத்தமா பிடிக்கல, நீ என்னை அவாய்ட் பண்ணாத, எப்பயுமே நீ எப்படி என்கிட்ட பேசி என்ன டார்ச்சர் பண்ணுவியோ அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படி நம்ம ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறதுலாம் எனக்கு ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. மேபி ஒருவேளை என்னையே அறியாம எனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு இவ பார்த்தா டைரக்டா அவன் கிட்ட கன்ஃபஸே பண்ணிட்டா. ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோ எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. அவன் பாட்டுக்கு லைட்டா ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே தான் நின்றுட்டு இருக்கான். இவளும் அதை பார்த்துட்டு என்னாச்சு, நான் சொன்னது எனக்கு புரிஞ்சுதா இல்லையா, அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையான்ற மாதிரி கேட்கும்போது இல்ல நீ இதை என்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்படிதான் சொல்றானே தவிர பிடிச்சிருக்கா இல்லையான்ற பதில மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ அதை பார்த்ததுமே இவன் நினைச்சுக்கிறா அவனுக்கு உண்மையாவே இப்போ நம்மள பிடிக்கல போல, நம்ம தான் தேவையில்லாம தப்பா நினைச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் காமிக்கல, அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க. வழக்கம் போல ஹீரோயினோட அக்காவும் கிம்மும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் பார்த்தா அவங்க கூட தான் உட்காந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அக்காவும் பழைய மாதிரிலாம் இல்ல, அவளுமே மாறிட்டா. ஏன்னா இப்ப அவளுக்கு கிம்ம மட்டும் தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால பழைய மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கும் ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவளுமே இதுதானே ஆசைப்பட்டிருப்பா. ஸோ அவ ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டா அவளுக்கு மெசேஜ் வருது. யார்கிட்ட இருந்துன்னு தெரியல. அதை பார்த்ததுமே இவ பார்த்தா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. யாரை பாக்குறதுக்காண்டி வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா ஹீரோவை பாக்குறதுக்காண்டி தான். அவங்க தான் பஸ் ஸ்டாப் பண்ண உட்காந்துட்டு இருக்கான். அவ இவளை பார்த்ததுமே நான் உனக்கு மெசேஜ் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு, இவ்வளோ லேட்டா வரியான்ற மாதிரி கேட்கும்போது நீ நடந்து பாரு அப்பதான் உனக்கு கஷ்டம் தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவ்வளவு உட்காந்துட்டு இருக்கும்போது சரி ஓகே ரொம்ப நேரம் நடந்து டயர்டா இருப்ப போல, இந்தா சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்தா பாசமா சாக்லேட்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இவளும் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும்போது அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, உடனே இவளை கிஸ் பண்றான். இவளும் அதை பார்த்து ஷாக்கெல்லாம் ஆகல, சிரிச்சுட்டே தான் உட்காந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது அவன் இதை என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதுன்ற மாதிரி சொன்னதை கேட்டதுமே இவனுக்கு நம்மள பிடிக்கல போலன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இவன் அங்க இருந்து போயிருப்பா இல்லையா. அப்ப ஹீரோ பார்த்தா அவ கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிருப்பான். இவ்வளவு திரும்பி பார்த்திருப்பா, பார்த்தா பயங்கரமா தேம்பி அழுதுட்டு இருந்திருப்பா. ஹீரோ பார்த்துட்டு உண்மையாவே நீ அழுகிறியா என்னன்ற மாதிரி கேட்கும்போது இல்ல கண்ணு வேர்க்குதுன்ற மாதிரி சொல்றா. பொய் சொல்லாத, உண்மையாவே நீ அழுகிறதானே, அந்த அளவுக்கு ஃபீல் பண்றியா என்னன்ற மாதிரி கேட்கும்போது
இவ எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே இருக்கா. உடனே ஹீரோவும் பார்த்துட்டு, சாரி நான் தான் உன்னை அழுக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா எனக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்ல, இவளுக்கு அப்பதான் கேட்கும்போது கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. உண்மையா தான் சொல்றியா இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்காண்டி போய் சொல்றியான்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு தடவை தான் சொல்ல முடியும், 2 தடவைலாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்ல, இவ அதை கேட்ட உடனே, ஆனா என்ன அழ வைக்கணுன்றதுக்காக தானே வேணும்னே இவ்வளோ லேட்டா சொல்ற, அப்பனா அதை நான் கேட்கும் போதே சொல்லியிருக்க வேண்டியதானேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா அவன் கிட்ட சண்டை போட்டு அவனை அடிச்சிட்டு இருக்கா. இப்படிதான் 2 பேருமே ஒன்று சேர்ந்திருப்பாங்க போல. ஸோ இந்த ஃபிளாஷ்பேக்கை காட்டிக்கிட்டே அப்படி 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறதோட ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமா எங்க கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பா இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்து வேற ஒரு நல்ல ட்ராமால வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை.